வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேலே 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பாட்டம் வந்து கீழே லென்த் 9, 3.25 வைக்கிறேன் அகலம். இது கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் அகலமான நெக் கவர் கீழே. கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக இருக்கிறவங்க, உடம்பு கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மேலே நீங்கள் ஒரு 2 இன்ச் வச்சிங்கன்னா கீழே 2.25 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு மார்க் ஷேப் பண்ணிக்கோங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த டாப்பில் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் 6 இன்ச் வச்சா ஒரு 2.25 வச்சுக்கலாம். மேலே அகலம், கழுத்து அகலம். கீழே வந்து ஒரு 4 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக வரணும்னா நீங்கள் மேலே என்ன வைக்கிறீங்களோ கீழேயும் அதை வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வந்து டிசைனிங் பண்ணும்போது நமக்கு இந்த மெஷர்மெண்ட் இருந்தாலும் போதுமானது. உங்களுக்கு தேவை எனக்கு மெஷர்மெண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்களா இந்த பேட்ச் வந்து ஒரு 1 இன்ச் வர அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் அந்த அகலம் 1 இன்ச், சரிங்களா? இதை வந்து நீங்கள் அடுத்து ஒரு இப்போது உங்கள் சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி அதில் கிளாத் இருக்கும். நான் வந்து செப்பரேட்டாக தனியாக கிளாத் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். இந்த மாதிரி அயன் பண்ணிக்க, நீட்டாக அயன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்க. நான் இப்படி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கலாம் எப்பவும் போல தான். நான் வந்து செலக்டடாக எடுத்து நான் டிசைனிங் ஃபேப்ரிக் துணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் சாரியில் வந்து என்ன கலர் ஃபேப்ரிக் இருக்கோ, துணி இருக்கோ, நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டர் மார்க் பண்ணிக்கங்க கரெக்டாக. சென்டர் மார்க்கில் நம்ம கரெக்டாக அடிக்கணும். அடுத்து பைப்பிங் வைக்கணும். நான் பிளாக் கலர் பைப்பிங் யூஸ் பண்ணுறேன். பைப்பிங் அடிக்கிறதுக்கு நீங்கள் சிங்கிள் குதிரை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணிக்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீட்டாக வரும், ரொம்ப நீட்டாக அழகாக வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே அந்த சிங்கிள் குதிரை யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கடையில் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் வீடியோ வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு 2 வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் மெஷர்மெண்ட் வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஃபுல்லாக போடுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து வர வீடியோவில் தொடர்ந்து நான் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து நீட்டாக அடிச்சிருங்க பைப்பிங். உங்களுக்கு பைப்பிங் எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு. 2 பக்கமும் உள்ளே வெளியே 2 பைப்பிங். இப்போ நான் உள் பக்கம் அடிக்கும்போது அந்த எட்ஜில் நீங்கள் அடிக்கணும். கேன்வாஸ் நம்ம மெட்டீரியல் போடலையா உள் சைடில், அது உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரில, பட் அந்த மார்க்கில் தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஷேப்லேயும் நீட்டாக அடிச்சிடணும் பைப்பிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்டர் பண்ணிக்கங்க. சென்டர் பண்ணி ஒரு நாட்ஸ் போட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டர் போட்டு நம்ம அந்த ஃபேப்ரிக் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உள்பக்கம் வச்சு நீங்கள் அடைச்சி திருப்பணும். வெளிப்பக்கம் வச்சிட வேண்டாம், உள்பக்கம் வச்சு கரெக்டாக அந்த சென்டரை மார்க் பண்ணதுலேயே வச்சு நீட்டாக நம்ம அந்த பைப்பிங் அடித்த தையல் மேலேயே போடணும். கொஞ்சம் இப்படி வெளியே வரக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. போச்சுன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்காது, பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் இருக்காது. அதனால் அதிலே அடிச்சுக்கலாம். ரொம்ப பொறுமையாக அடிங்க. இந்த இடத்துல வந்து பைப்பிங் அடிக்கும்போது ரொம்ப வேகமாலாம் அடிக்கக்கூடாது. அப்படியே ஒவ்வொரு குத்தாக விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு டோட்டலாக எல்லாம் வெட்டிடுங்க. டோட்டலாக எல்லாத்தையும் வெட்டிடுங்க. ஓகே, முடிஞ்சால் அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா நீட்டாக திருப்பிட்டு நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு டைம் அயன் பண்ணிட்டோம்னா நல்லா எல்லாம் ஃபுல்லாக அயன் பண்ணிட்டோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அந்த மேலே எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் அப்படி அயன் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி நீட்டாக ஒரு அயன் பண்ணிட்டிங்கன்னா
எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லாயிருக்கும். அடுத்து இது ஒரு 3 இன்ச், இந்த பக்கம் ஒரு 3 இன்ச் கட் பண்ணிக்கங்க. ஃபேப்ரிக் நிறையா கோல்டு அண்ட் பிங்க் நான் எடுத்திருக்கேன். நிறையா ஒரு 20 பீஸ் வர மாதிரி ரெடி பண்ணிக்க. எப்படி சமோசா டைப் நம்ம எப்போ பண்ணுறோம் இல்லையா, அப்படி ஒரு இன்ச் அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கங்க. அவ்வளோதான். அப்படி இந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒன்று மேலே ஒன்று நம்ம வைக்கணும். அது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு 1/4 இன்ச்சு தெரிகிற மாதிரி, அந்த பிங்க் வந்து ஒரு 1/4 இன்ச் தெரிகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாமே இங்கே இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்களா, இந்த 1/4 இன்ச் தெரியுது, பிங்க் தெரியுது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு ஒரே மாதிரி நீட்டாக அழகாக வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சமோசா டைமில் நிறைய டிசைன் பண்ணுறோம். கண்டிப்பாக நான் வர வீடியோவில் உங்களுக்கு நிறைய வெரைட்டி, இதில் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது சமோசா டைப்பில். இது உங்களுக்கு சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் இதை பண்ணேன். போக போக கொஞ்சம் நல்லா நம்ம ஹெவியாக பண்ணி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமுள்ள வேலைகள் வேண்டாம், கொஞ்சம் போக போக நம்ம இந்த மாதிரி நிறைய எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணுறது தான், அதை பார்த்துக்கலாம் அப்படின்றது. ஓகே, ஒரு இன்ச்சு மட்டும் வெளியே தர்ற மாதிரி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே அடிச்சுக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி நீங்கள் அடிச்சுக்கங்க நீட்டாக. 1 இன்ச்சு மட்டும் வெளியே தரணும், அவ்வளோதான். அப்படிங்க பார்த்தீங்களா, அந்த சமோசா வந்து ஒரு இன்ச் கரெக்டாக ஒரே மாதிரி வெளியே தெரியணும். ஒன்று 1 இன்ச்சு, ஒன்று 1.25 இன்ச்சு, ஒன்று 3/4 இன்ச்சு அந்த மாதிரி தெரிஞ்சு நான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் ஒரே மாதிரி நீட்டாக அந்த 1 இன்ச்சுனா 1 இன்ச் அப்படியே நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ நீட்டாக வந்துருக்கும் அழகாக. அதை பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம கஸ்டமர்கிட்டையும் நம்ம கேட்குற ரேட்டு ப்ரைஸ் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஃபினிஷிங்கெல்லாம் கூட கஸ்டமர் நமக்கு பணம் தர மாட்டாங்க, குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. அடுத்த ஸ்டோன், இது ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். ஸ்டோனுக்கு நல்ல கம்மாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்துடும். சென்டரை வந்து நான் சில்வர் ஸ்டோன் யூஸ் பண்ணி, அவுட்டில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாமே அந்த சமோசா நேரம் ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. எல்லாமே காமிச்சா ஃபுல்லாக வீடியோ லென்த் ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் அங்கங்கே நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்த்தோம். திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.